அனைவருக்கும் வணக்கம். நான் பூபாலன். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் சட்டசபையில் கலகலப்பாக பேசுவதில்லை, எதையோ தொலைத்தது போல் அமர்ந்திருக்கின்றார். நிருபர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிப்பதில்லை, நிருபர்களை சந்திப்பதில்லை என்று தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக ராஜ்மோகன், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் போன்ற அமைச்சர்கள் அவர் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவார், அவர் எப்போது பேச வேண்டும் தெரியும் என்று தொடர்ந்து முட்டு கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு காலகட்டத்தில் அவர்களே எப்ப சார் பேச போறீங்க, எவ்வளவு நாள் தான் நாங்க முட்டு கொடுக்கிறது என்று கேட்க வேண்டிய நிலைமைக்கு வராமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு முதல்வருக்கு உண்டு. ஏன் அவர் பேசவில்லை என்பதை நாம் ஆராய வேண்டும். அவர் பேசாமல் இருக்க மாட்டார், பேசுவார். அவருக்கு இந்தந்த ஏற்பாடுகள் செய்து கொடுத்தால் அவர் பேசி விடுவார். என்ன ஏற்பாடுகள் என்றால், ஒரு பஸ், 4 பவுன்சர், ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர், அட்டையில கிளிப் வச்சு கொடுத்துட்டா கடன்னு பேசிட்டு டேக் ஓகேவா என்று கேட்பது போல் கேட்டுவிட்டு சென்று விடுவார். சட்டசபைக்குள்ள நீங்க எப்படி பஸ் எடுத்து வருவீங்க? பவுன்சர் ரெடி பண்ணிடலாம், ஸ்கிரிப்ட் பேப்பர் ரெடி பண்ணிடலாம், அட்டை ரெடி பண்ணிடலாம், கிளிப் ரெடி பண்ணிடலாம். பஸ்ஸை மட்டும் எப்படி நீங்க எடுத்து வருவீங்க அப்படின்னு கேட்பீங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இந்த தேவர் பிலிம்ஸ் படம் எடுக்கும் போது யானைகளை வச்சு நிறைய படம் எடுத்திருக்கிறாங்க. ராம் லட்சுமணன், அன்னை ஒரு ஆலயம், நல்ல நேரம் போன்ற படங்கள்லாம் யானைகளை வச்சு எடுத்திருக்காங்க. அந்த யானைகள் எளிதா வீட்டுக்குள்ள சொல்ற மாதிரி பெரிய கதவு இதெல்லாம் வச்சிருவாங்க. தியேட்டருக்கு போனா கூட பெரிய கதவு உள்ள தியேட்டருக்கு தான் போற மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சிருவாங்க. அது மாதிரி பஸ் சட்டசபைக்குள்ள வர்றத ஒரு ஏற்பாடு பண்ணிட்டா, இது பவுன்சர் ஸ்கிரிப்ட் பேப்பர்லாம் ரெடி பண்ணா சட்டசபையில அவர் பேசிடுவாரு, எந்தவித பிரச்சனையும் இருக்காது, அதை முடிச்சிடலாம். நிருபர்களுக்கு வெளியில பேட்டி கொடுக்கும் போது பஸ்ஸை நிறுத்திட்டு அவர் மேல ஏறிடுவாரு. கீழே நிருபர்கள் சேர் போட்டு அமர வச்சிடலாம். ஸ்கிரிப்ட் யாரு ரெடி பண்றாங்களோ அவரே அதற்கான கொஸ்டின் எல்லாம் ரெடி பண்ணி நிருபர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு கொஸ்டின் அவரே கொடுத்துருவாரு. அந்த கொஸ்டினை தவிர வேற எந்த கொஸ்டின் நீங்க கேட்க முடியாது. அப்படி கேட்டீங்க அப்படின்னா கீழே இருக்க பவுன்சருங்க தூக்கிட்டு போய் வெளியில போட்டுருவாங்க. இப்ப இந்த கொஸ்டின் கேட்கும் போதும் பஸ்ஸுக்கு மேல இருக்க பவுன்சருங்க எந்த கொஸ்டினுக்கு எந்த பேப்பர்னு சொல்லி டக்குன்னு அவங்க எடுத்து தரணும். எடுத்து தந்தாருன்னா கடன்னு சொல்லிடுவாரு. இந்த கவிஞர்கள் பாட்டு எழுதும் போது மானே தேனே பொன்மானே அப்படிலாம் போட்டு எழுதுற மாதிரி இவர் பஸ் மேல நின்று மாயசக்தி, தூய சக்தி, பேய சக்தி, தூர சக்தி, பார சக்தி, நேர சக்தி அப்படின்னு ஏதாச்சும் ஒண்ணு அதுல போட்டு கலந்து பேச்சை பிளீஸ் பண்ணிடுவாரு. அதனால அவரு பேசல அப்படின்றத நம்ம குறப்பட்டு கொண்டே இல்லாம இந்த மாதிரி அமைச்சர்கள்லாம் இந்த பஸ், பவுன்சர், ஸ்கிரிப்ட் பேப்பர் அப்பப்ப நீங்க ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கு. நீங்க என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு பேச மாட்டார்னு சொன்னா அது இப்படிதான் நடக்கும். அதனால நீங்க தொடர்ந்து அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு ஆளை அரசாங்க உத்தியோகத்துல கூட நீங்க ஞாபகம் செஞ்சிடலாம். பவுன்சர்களுக்கு கவர்மெண்ட் போஸ்ட் கொடுத்துடலாம், ஸ்கிரிப்ட் எழுதுறவங்களுக்கு கவர்மெண்ட் போஸ்ட் கொடுத்துடலாம். இதெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்க போறாரு. இதை நீங்க குறையா சொல்றதுல எந்த வித நியாயம் இல்ல. தாவேகா கட்சிக்காரர்கள் அவருக்கு இந்த பஸ், பவுன்சர், ஸ்கிரிப்ட் பேப்பரை அப்பப்ப ரெடி பண்ணி தர மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜி ஜோசப் விஜய் அவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டிருப்பார். அதை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம்.